ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து டோருடட் எழுதின சீதாவை பற்றின பேராகிராஃப்ஸ் 2 marks 1 marks fill in the blanks, choose the best answer. அப்புறம் க்ளோசரி வந்து பார்த்துடலாம். ரைட் நோட் ஆன் டோருடட் போயம் சீதா அப்படின்னா ஃபஸ்ட் ஆன்சர் வந்து என்ன எழுதுறீங்கன்னா பேராகிராஃப் ஃபஸ்ட் அண்ட் 1 and 4 வந்து எழுதிடுறீங்க. இந்த இருக்குது பாருங்கள். 1 இந்த இன்ட்ரொடக்ஷன் எழுதிடுங்க. இதை வந்து நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. 4 த டேல் ஆஃப் த நேஷன், இது ரெண்டையும் வந்து எழுதிடுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துக்கோ. How does the poetess mother describe the forest? Forest எப்படி டிஸ்கிரைப் பண்ணாங்க அவங்க poetess? 1 and 2 paragraph இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் ரெண்டை வந்து எழுதிருங்க. ஓகே, ரைட் அ பேராகிராஃப் ஆன் மதர்ஸ் எமோஷ்னல் ஜேர்னி இப்படி கேட்டாங்கன்னா பேராகிராஃபில் 3 and 4 எழுதிருங்க. இந்த இருக்கலாம் 3 and 4. அடுத்து கமெண்ட் ஆன் த இம்பேக்ட் ஆஃப் த ஸ்டோரி ஆன் த சில்ட்ரன் கேட்டாங்கன்னா 5 எழுதிட்டு 6 இல்லை, சும்மா 6ன்னு போட்டுருங்க, 5 மட்டும் எழுதிருங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் 2 marks பார்த்துக்கலாம். வாட் கேப்சர் த சில்ட்ரன்ஸ் வைட் ஓப்பன் ஐஸ் இன் தட் போயம்? எது வந்து சில்ட்ரனை ரொம்ப பறந்து விரிஞ்சு அவங்களோட கண்களை வந்து பார்க்க வச்சுச்சுன்னா என்சாண்டிங் இமேஜினரி ஆஃப் டென்ஸ் ஃபாரஸ்ட் வித் அ சேனரி கிளியரிங் அண்ட் இட்ஸ் சென்டர் ஃபில்டு வித் வைப்ரண்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா கேப்சர் த சில்ட்ரன்ஸ் வைட் ஓப்பன் ஐஸ் இன் த டட்ஸ் போயம். அந்த ரொம்ப ஆழமான அடர்த்தியான ஒரு அந்த காடை பற்றி சொல்லும்போது குழந்தைங்களோட அந்த கண்கள்லாம் விரிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒய் டஸ் த ஃபேர் லேடி வீப்? ஏன் வந்து அந்த அழகான பெண் வந்து அழுகுதான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஃபேர் லேடி வீப்ஸ் அஸ் ஷீ ரீகவுண்ட்ஸ் அ சாரோஃபுல் டேல் ஆஃப் சீதா. அந்த ரொம்ப கொடுமையான ரொம்ப ஒரு வருத்தப்படத்தக்கக்கூடிய செயலான அந்த சீதா பற்றின கதையை சொல்லி அதை பற்றி நினைவுபடுத்தும் போது அவள் அழுகிறாள். evoking tears from the both herself and 3 children. அவள் அந்த சீதாவை பற்றி சொல்லும்போது அந்த சொன்ன மதரும் அழுகிறா, அவங்களோட பொண்ணு டோருடட், அவங்க சிப்ளிங் அரு அண்ட் அபிஜித் எல்லாருமே வந்து அழுகிறாங்க. வாட் சிக்னிஃபிகன்ஸ் டஸ் த போயட் ஆன்கரைட் ஹோல்ட் இன் த போயம்? எதுக்காக அந்த போயட் ஆன்கரைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த போயட் anchorite symbolize the peace and tranquility amidst the wilderness, serving a focal point in the enchanted forest described in the poem. ஸோ அவங்க வந்து மத காரணத்துக்காக தனியாக வாழக்கூடியவங்களை தான் நம்ம வந்து ஆங்கரிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் சீதாவும் அந்த மாதிரி தான் அவங்க அம்மாவும் இருந்திருக்காங்க. அதனால தான் இதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் எமோஷனல் டஸ் த போயம் சீதா எபோக்ஸ் இன் த ரீடர்ஸ்? ரீடர்ஸ்க்கு வந்து என்ன எமோஷனை வந்து சீதா மூலமாக கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த போயம் சீதா evokes a sense of wonder, sorrow and longing as it transports reader into magical world of the forest and emotional journey of its character. So இந்த மேஜிக்கல் வேர்ல்டான ஃபாரஸ்ட் ப்ளஸ் வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு ஜேர்னிக்கும் தான் இந்த கேரக்டர்ஸை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஹவு டஸ் த போயம் சீதா கன்க்ளூட்? எப்படி வந்து இந்த சீதா போயம் வந்து முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த போயம் சீதா கன்க்ளூட்ஸ் வித் த ஃபேடிங் ஆஃப் த என்சாண்டிங் இமேஜரி. What lingerie effect does the poem leave? The poem leaves a lasting impression on the children who continue to dream of the scene until they can reunite with their mother at eventide. Eventideனா லாஸ்ட். ஸோ இந்த போயம் வந்து கடைசியாக என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்குன்னா அவங்க அந்த சில்ட்ரன் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை ப்ளஸ் வந்து அந்த பாசம் அது எல்லாமே வந்து அடுத்த நாளும் வந்தாலுமே அவங்க அம்மா இந்த நாள் முடிகிறக்குள்ளே அந்த இமேஜ்லாம் வந்து போகாத மாதிரி அவங்க வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹூ விப்ஸ் இன் தட்ஸ் போயம்? யார் வந்து தத்தோட போயமில் அழுதான்னு சொல்லி கேட்குறாங்க. த சில்ட்ரன் இன் தட்ஸ் போயம் வீப் பிகாஸ் தே ஆர் டச்டு பை த மிசரிஸ் அண்ட் சாரோஸ் ஆஃப் சீதா. ஸோ அவங்க வந்து ஏன் அழுதாங்கன்னா அவங்க அம்மா கதையை சொல்லும்போது அந்த ரொம்ப உணர்ச்சி வசப்படுமா இந்த சீதாவோட ரொம்ப கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே நினச்சி அழுதாங்க. அந்த கதையில் வர சீதாவோட கஷ்டத்தை நினச்சி. கிவ் த நேம்ஸ் ஆஃப் டோருடட் சிப்ளிங்ஸ். டோருடட்டோட கூட பிறந்தவங்க யார் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. த நேம் ஆஃப் டோருடட் சிஸ்டர் வந்து அரு, ARU, அண்ட் ஆஃப் ஹர் பிரதரோட பேர் வந்து அபிஜி, ABJIE.
வென் அண்ட் வேர் வாஸ் டோருடட் பார்ன்? டோருடன் எங்கே இப்போ பிறந்தாங்க அப்படின்னா இப்போ கல்கத்தாவில் 1856. நேம் த சம் ஆஃப் டோருடட்ஸ் போயம். டோருடட்டோட ஒரு சில போயம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோருடட்டோட போயம் வந்து அவர் கேஷியரானா ட்ரீ, லோட்டஸ், த ட்ரீ ஆஃப் லைஃப், த அண்ட் சீதா. இது எல்லாமே அவங்களோட போயம் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் போயிடலாம். டோருடட் ரோட் இன் டேஷ். டோருடட் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே படிக்க எழுத தெரியும். தட் போயம் சீதா அப்பியர்ஸ் இன் டேஷ். ஆன்சர் இஸ் ஏ, ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜண்ட் ஆஃப் ஹிந்துஸ்தான். அப்புறம் தேர்ட், த ஸ்டோரி ஆஃப் சீதா இஸ் டோல்டு பை தட். ஆன்சர் இஸ் பி, மதர். ஃபோர்த் ஒன், ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் லிசனிங் டு த ஸ்டோரி ஆஃப் சீதா? ஆன்சர் இஸ் டி, 3. வாட் டு த சில்ட்ரன் கேஸ் அப்பான் இன் த போயம்? ஆன்சர் இஸ் பி, a bustling city. Dash blooms in the center of the forest? Answer is C, gigantic flowers and creepers. Creepersனா கொடிகள், பெரிய பெரிய ஜைஜானிக்னா பெரிய பெரிய ஃப்ளவர்கள்லாம் அந்த ஃபாரஸ்டில் இருந்துச்சு. த டேஷ் ஸ்ப்ரிங்ஸ் விர்ரிங் ஃப்ரம் த பிரேக். ஆன்சர் இஸ் பி, பீகாக். வாட் ரைசஸ் ஃப்ரம் த ஸ்ட்ரேஞ்ச் அல்ட்ராஸ் இன் த ஃபாரஸ்ட்? ஆன்சர் இஸ் சி, ஸ்மோக். த டேஷ் டுவெல்ஸ் இன் த பீஸ் அட் த சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்? ஆன்சர் இஸ் ஏ, poet Anchoret. வாட் இஸ் த காஸ் ஆஃப் டோருடட்ஸ் டெத்? டியூபர்குலோசிஸ். ஆன்சர் இஸ் பி, டிபியில் தான் இறந்தாங்க. கேன்சராலேயோ பிளேகாலேயோ ஜாண்டிஸாலேயோ இறக்கல. வாங்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். வென் வாஸ் டோருடட் பார்ன்? டோருடட் எப்போ பிறந்தாங்க? 1856. வென் வாஸ் டோருடட் டு பார்ன்? வேர் வாஸ் டோருடட் டு பார்ன்? கல்கத்தா. டோருடட் டைட் அட் த ஏஜ் ஆஃப் டேஷ். 21 வயசில் இறந்துடுறாங்க. இதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே. ஹவு மெனி சிப்ளிங்ஸ் டிட் டோருடட் ஹேவ்? டோருடட்டுக்கு எத்தனை சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருந்தாங்க அப்படி கூட பிறந்தவங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. 2. டட்ஸ் மதர் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் டேஷ். சீதாவோட ஸ்டோரியை தான் சொன்னாங்க. 6th one, does smoke rises from strange ultras in the forest? Answer is blue. 7th one, the dash weeps followed by tears of children. The fair lady weeps followed by tears of children. Sita is a character from the epic dash Ramayana. இது எல்லாத்துக்குமே தெரியும். 9th one, the dash pair of eyes cry when the mother weeps. மதர் கதை சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது எத்தனை பேர் அழுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 3 குழந்தைங்க அழுதாங்கல்ல, அதனால 3 ஆன்சர். 10th one, Torudat's poem சீதா இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டேஷ். இந்த சீதான்ற போயம் எந்த ஃபார்மில் இருக்குன்னா பேலட் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட் க்ளாசரி வந்து பார்க்கலாம். ஓகே, க்ளாசரினா ஒன்றும் கிடையாது. நம்ம இது இருக்குல்லங்க, நம்ம போயமில் கொடுத்துருக்குற அந்த டஃப் வேர்ட்ஸ், அந்த நிறைய பேருக்கு ஒரு சில வேர்ட்ஸ்க்கு வந்து மீனிங் தெரியாதுல்ல, அதுக்குரிய மீனிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்ஸ் அப்படின்னா வந்து லுக், பார்க்குறது, ரொம்ப பறந்து வந்து பார்க்குறது. ப்ரைஸ் அப்படின்னா அன்இன்வைண்டட் என்கொயரி, உதிக்காமல் இருக்கிறது. எம்ப்ராஸ், அக்செப்ட் வில்லிங்லி, அதாவது ஓகே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்பி போகிறது. லூசிட் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட், அதாவது ரொம்ப ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறது. அதில் வந்து லூசிட் லேக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். ஸோ அந்த ரொம்ப அந்த தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். கிளைடு, டு மூவ் ஸ்மூத்லி. கிளைடுனா ரொம்ப அப்படியே மெதுவாக ஸ்மூத்தாக போகிறது. விர்ரிங்னா மேக் அ லோ கண்டினியூஸ் ரெகுலர் சவுண்ட், அப்படியே மெதுவாக அந்த மயிலெலாம் கூவும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்படியே மெதுவாக ஒரே சவுண்டில் கூவிட்டே போகிறது. க்ளீம் அப்படின்னா ஷைன் பிரைட்லி, ரொம்ப அப்படியே பளபளக்கிறது. அல்டார்ஸ் அப்படின்னா வந்து ரைஸ்டு ஏரியா இன் அ ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப். ஆங்கரேட் அப்படின்னா பர்சன் ஹூ லிவ்ஸ் இன் செக்குலேஷன் எஸ்பெஷலி ஃபார் ரிலீஜியஸ் பர்சன். நான் சொன்னேன்ல, இந்த நிறைய இடத்துல இந்த ஒரு இடத்துல பாயிண்ட் ஆங்கரேட்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு மத காரணத்துக்காக தனியாக வந்து வாழ்கிறவங்களால ஆங்கரேட்னு சொல்லுவோம். அடுத்து அமைன் அப்படின்னா இட்ஸ் ஃபுல் ஸ்பீடில் வர்றது. அந்த பீக், அன்னப்பறவை, அந்த மான்லாம் ஃபுல் ஸ்பீடில் வரும்ல, அதில் வந்து இந்த லெட்டர் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. எவோக் அப்படின்னா ரீகலெக்ஷன், அதாவது நினைவுபடுத்துறது.
ஹஷ்டு அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்டர்பிங் நாய்ஸ், ஒரு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிற நாய்ஸ்லேருந்து ஒதுங்கி இருக்கிறது. ஸ்டேஸ்டாக அப்படின்னா ஃபார்மர்லி முந்தைய நிலை போகிறது. ஈவன்டைட்னா நம்ம ஈவினிங்கும் சொல்லலாம், த எண்ட் ஆஃப் த டே முடிய போகிற டைமும் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.